இதனைப்பட்டி ஸோ மேட்ச் பிட்வீன் சூசையர்பட்டினம் வர்சஸ் மேலப்பச்சக்குடி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3வது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ஸ்ட்ரைக்கில் இருக்கவர் மணி. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லியோ லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லலாம். முதல் பந்தில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஃபுல் பேஸில் போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. முதல் பந்து ஒரு சிங்கிள், ரெண்டாவது பந்து டாட்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லியோ. தேர்ட் ஒன் இந்த முறை தெளிவாக பிக் பண்ணிட்டாருங்க. அந்த பிக்குக்கு பலனா ஒரு பவுண்டரி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் ஆஃபில் ஃபீல்டரே வைக்கல, மிட் ஆனில் லாங் ஆனில் தான் வச்சுருந்தாங்க. இந்த மேட்சுக்கான முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் லியோ டு மூர்த்தி ஃபுல்லாக மறுகி வந்தார். எக்ஸலன்ட் டெலிவரிங்க. அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கு. ஒரு சிங்கிள் அதிகபட்சம் ஓடி எடுக்க முடியும். அப்படியே விட்டே கொடுக்காத பந்து தெளிவாக லைனில் போட்டிருக்காரு. அங்கே பிடிச்சி அடிக்கிறாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்க. பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் அகைன் ஒயிட் லைன் வரைக்கும் இழுத்து போட்டிருக்காரு. அங்கே கவி பிடிக்க பார்த்தாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு சிங்கிள், 2 ரன்னும் மாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. 2 ரன். முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க மேலப்பச்சக்குடி. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட கவி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே மறிச்சு ஆட பார்த்தாங்க. ஒரு ஃபீல்டரை தாண்டி போக பவர் பிளே, ஒரு ஃபீல்டரை தாண்டி பின்னாடி வைக்கவே இல்லை. பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவரில் முதல் பந்தே வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எங்க கவியோட செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தெளிவாக பிக் பண்ணியிருக்காரு, வேகமாக பிக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே 6 சூப்பரான 6 பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம். இங்க தேர்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டேரக்ட் கிட்ட அடிக்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாப்டர் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டார் தைரியமாக. அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. கேட்சை பிடிக்க முடியல. ஆனால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1, 2வது ரன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சப்மிட் பண்ணி போனார். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால். இது வரைக்கும் தெளிவான இடத்துல போடல, பவுண்டரி போகல. அகைன் நல்லா ஸ்டாப். இந்த பால் 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் டெலிவரி. எக்ஸலன்ட் டெலிவரி, மேஜிக்கல் டெலிவரி. கவி வேரியேஷனுக்கு பேர் போனார். கவி நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க மேலப்பச்சக்குடி. தேர்ட் ஓவர் பட லியோ வந்திருக்காரு. முதல் பந்தே சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. ஃபீல்டர் ரொம்ப தூரமாக வெட்டி வந்துருக்காரு. கண்டு திசையில் ரொம்ப லாங் டடாக இருந்தார். இந்த பால் 2 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதிகபட்சம் இதுவும் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறை ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபீல்டர் லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மூர்த்திக்கு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து நேருக்கு நேர் தான் பேட்டை விட்டுருக்காரு. சிங்கிள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காருங்க. இது 2 ரெஸ்ட் பண்ண வாய்ப்பாக இருக்குமா. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் ஒரு சிங்கிளுங்க அதிகபட்சம். நெக்ஸ்ட் ஒன் லியோ டு மணி. அகைன் அப் டு ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து உள்ளராகவே வர்றாங்கன்னு சொல்லலாம். அதிகமான பால். ஒரு சிங்கிளாக நல்லா தருவாங்க. குயிக்கராக அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 31 அடிச்சிருக்கா. அடுத்த ஓவர் போட எங்கள் பாரதி வந்திருக்காரு. முதல் பந்தே விக்கெட்டை எடுத்து தர்றாரா. நபி பாலுக்கு போகிறான்னு பார்த்தா பவுலர் ரிலீவ் கேட்டார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. ஸோ நானே பிடிச்சிருப்பேனேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சார். ஏன்னா பவுலிங்கில் போட்டு கீப்பரெல்லாம் தாண்டி செம்புக்கு இந்த பக்கம் வரைக்கும் விரட்டி பார்த்துருக்காரு. நல்லா ட்ரை, பட் காலில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு. வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும். எங்க நல்லா போட்டிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போன காரணத்தால் செகண்ட் லைனில் டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கீட். ஆனால் தெளிவாக மீட் ஆகலைங்க. பவுலரே பிடிக்கிறான்னு பார்த்தா கீப்பர் போயிருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அடிக்கலைங்க. ஸ்டெம்பில் அகைன் லைஃப் கிடச்சிருக்கு. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸோ போன பால் டாட் பால் கொடுத்துட்டாங்க. தேர்ட் பேர் போய் ரிவ்யூவில். ஸோ ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. லாஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் ஷாட். ஃபுல்லாக மறுக்கி வந்து தெளிவாக ஆடிருக்காரு. பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா பால் ஃபீல்டர் போயிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட். ஸோ இந்த பால் ஒரு 2 மேட்சுக்குன்னா அடுத்த ஓவர் போட எங்கள் நபி வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். முதல் பந்து சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா இல்லை ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 முதல் பந்துலேயே ஒரு 6 ஃபுல் பேஸில் போட்ட பாலை ஃபுல் பேஸில் எடுத்து அடிச்சிருக்காரு எங்கள் மணி. செகண்ட் ஒன் இந்த முறை பேட் வரைக்கும் தெளிவாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுற பார்த்தா பாரதி நல்லா ஸ்டாப்புங்க. ஃபீல்டர் போன ஓவரில் பவுலிங்கில் நல்லா போட்டுருந்தாரு. ஃபீல்டிங்லேயும் நல்லா சப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன்
வர விட்டு பலார்னு ஒரு அரை சான்ஸ் பால் பவுண்டரிக்கு போயிருதா. நல்ல ஸ்டாப்புங்க இங்கே லியோ, கரெக்டான ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எங்க நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். கொஞ்சம் தான் ஸ்டெம்பில் பட்டுறதுக்கு வாய்ப்பாக கூட இருந்துச்சு, ஆனால் படலை. பேக்கவுட்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் நபி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஆஃப் கட்டர் வேரியேஷன் விக்கெட்டு. ஸோ முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே நபி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காருங்க. இங்கே 5 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு நான் 6வது ஓவர் போட வந்திருக்காரு இங்கே பாரதி. பேட்ஸ்மேன் எவ்வளவு மறுநாளும் தெளிவாக போட்டார், ஆனால் லக்கிலி பவுண்டரியாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு பவுண்டரி போயிருக்கு இங்கே, லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். திருப்பி மட்டும் விட்டார், பவுலரோட வேகத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். லைன் வரைக்கும் இங்கே ஒரு சிங்கிள். நெய் பேட்ஸ்மேனா பிரபு இங்கே சைக்கில். முதல் பந்தை நேருக்கு நேர். இந்த ஓவரில் அவர் மீட் பண்ண பால் கேட்சை போஸ்ட்டாங்க இங்கே லைனில் வச்சு ஜாலியாக பிடிச்சாரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. பேட்ஸ்மேனாக இங்கே பூபதி இருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வைடுங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர். விக்கெட் கொடுக்காத போது அதிகபட்ச சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் பாஸ் ஆகிருந்திருக்காருங்க, சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் டெலிவரிங்க. அதிகமான பால், கன்சிஸ்டன்ஸியாக ஆக்கிங் லென்த் போட்டுக்கிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ஏக்கர் போடுறதே கஷ்டம், கன்சிஸ்டன்ஸாக நிறைய பால் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே, சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். 6 ஓவர் முடிஞ்ச மேலே 55 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர் போட 3-7 நபி 777 நபி வந்திருக்காரு. இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே. 7வது ஓவர் பேட்டிங் பவர் பிளே ஓவர். ஒரு ஃபீல்டர் கீப்பர் காலில் ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. பாலோட வேகம் கம்மியாயிருச்சு, பவுண்டரி போகாது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாவும் ஓட்டாங்க. இந்த பால் 2 ரன் ஓட்டியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லாவே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக போட்டார். ஆஃப் கட்டர் ஒரு சிங்கிள். வெரைட்டியாட பார்த்துருக்காரு, தாண்டி போயிருக்கு ஒயிட். ஸ்லோயர் தெளிவாக பிக் பண்ணிட்டாருங்க. கண்டிப்பாக இது தாண்டி போயிடும், ரொம்ப தூரம் போயிருக்கு இங்கே. பூவதி பேட்டில் இருந்து ஒரு 6. பாலோட 4th ஒன். இந்த முறை வெரைட்டி ஆடி இருக்காருங்க. பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா கவி போறாரா லியோ போறாரான்னு பார்த்தா லியோ நல்ல ஸ்டாப். 2 ரன். 5th ஒன் ரீச் ஆடி இருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது. த்ரோவை கரெக்டாக வச்சாங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேனுக்கு நடுவில் வந்திருக்கு. ஃபோர் டெலிவரி டாட் பால். 7 ஓவருக்கு 68 அடிச்சிருக்காங்க இங்கே இந்தியன் ஸ்டார் பாய்ஸ். மேலே பச்சைக்குடி. கடைசி ஓவர் போட சதீஷ் வந்திருக்காரு. டெத் ஓவர். ஃபாஸ்ட் பாலே அடிச்சாருங்க. இங்கே தாண்டி போகுதா ஃபீல்டர் கையிலான்னு பார்த்தா ஒரு ட்ராக்கிங்கான பவுண்டரி. போன பால் அடித்த இடத்துல ஃபீல்டரு வச்ச இடத்துக்கு போட்டிருக்காரான்னு பார்க்கலாம். போயிருக்குங்க ஃபீல்டரு, இருந்தாலும் தாண்டி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். போயிருக்குங்க இங்கே. சூப்பரான 6 4 தொடர்ந்து கொண்டு வந்திருக்காரு இங்கே. ஸ்ட்ரைட்டாகவே 2 பந்து ப்ரெஷர் போட்டிருக்காரு பவுலர் மேலே. மறைச்சு கேப்பில் போயிருக்காங்க. ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணுறாங்களா, 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள். பாலோட 4th ஒன். முதல் பந்தே அடிச்சாருங்க இங்கே. கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் யுவராஜ். இந்த முதல் பந்தில் எந்த விதமான தயக்கமே இல்லை, மயக்கத்தை கொடுத்துருக்காரு ஆடியன்ஸுக்கு. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போட்டாருங்க. சாரி, கேமரா ஆன் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யுவராஜ் அவரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 பால் டார்கெட் டிசைடிங் பால். அந்த டிசைடிங் பாலை சந்திக்க இங்கே சதீஷ் வந்திருக்காரு. நிற்க வச்சு மாறுறாங்க. இது டாட் பால் தான் அம்பையர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 3rd அம்பையருக்கான ஒரு சான்ஸ் ஆகிருக்கா. விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 85 அடிச்சிருக்காங்க மேலே பச்சைக்குடி இந்தியன் ஸ்டார் பாய்ஸ். 86 டார்கெட் ஃபார் சூசைட்பட்டினம். ரன்சஸ்க்காக செகண்ட் இன்னிங்ஸில் ஓனிங் பேட்ஸ்மேனா சைக்கிளில் இருக்காரு. தமிழ் நான் சைக்கிளில் ஜெகா. முதல்ல ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண யுவராஜ் வந்திருக்காரு. முதல் பந்து நேருக்கு நேர் நான் சைக்கர் மேலே பட்டு ரன் இல்லாமல் போயிடுச்சு. டாட் பாலை தொட்டுருச்சுன்னு சொல்லலாம் ஸ்கோர் போர்டில். டாட் வித் ஸ்டார்ட். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் முதல் 2 பந்தை டாட்டா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலன்ட் ஸ்டார்ட், சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சமரசமே இல்லாத தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பவுலர்கிட்ட. 3rd ஒன்
பேட்டில் நிற்கு, ஆனால் கீப்பர் பிடிக்கலங்க. லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கீப்பரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. 4th ஒன் கேப்பில் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் எஃபோர்ட் அங்கே ஃபீல்டர். அகைன் ஒரு டாட் பால், 4வது டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அவரோட வேகத்துக்கே வந்து தெரிச்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். விக்கெட் பிடிக்கலைங்க. அகைன் ஒரு லைஃப் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். பவர் பிளேயில் 2 லைஃப் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த 2 லைஃப்பையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சாருங்க தமிழ் முதல் பந்திலே அடிச்சிருக்காரு. விக்கெட்டுங்க. வெளியில் இருந்த ஆடியன்ஸ்ன்னு நினச்சேன், கேட்சை பூச்சிட்டாங்க சர்ப்ரைஸ்லேயே. ஸோ முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. முதல் ஓவராக ஒரே ரன்னுக்கு நெல்சன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே 1-1-1 அப்படின்னு இருந்திருக்கு. இங்கே வச்சுக்கண்ணா செகண்ட் பவர் பிளே ஓவர் போட எங்கள் மூர்த்தி வந்திருக்காரு. அவரால் வந்து தெளிவாக பரிசு பண்ணிட்டாங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே உடச்சி போட்டார். வேகமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேட்ஸ்மேனோட பேட்டில் வேகம் இருந்திருக்கு. பவுண்ட்ரி போயிருக்கு. சாரி, இதுக்கு முன்னாடி விக்கெட்டான பேட்ஸ்மேன் தமிழ் சொல்லியிருந்தேன். ஜெகா அவர் தான் விக்கெட்டை கொடுத்துருந்தாரு. தமிழ் இப்போ பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. வர விட்டு ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். யாஸ் 1 பவுன்ஸில் பவுண்டரி. இந்த ஓவரை டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 பால் ஒரு டாட் பால். மறுச்சு ஆட பண்ணியிருக்காரு. அங்கே கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் அதிகபட்சம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. அண்டராக குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட், சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 பவர் பிளே ஓவர் முடிஞ்சு 2 பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டை விழுந்து. எக்ஸலண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் இந்தியன் ஸ்டார் பாய்ஸ் மேலே பச்சைக்குடி. மேட்சுக்கான 3வது ஓவர் போட எங்கள் பிரபு வந்திருக்காரு. ஒட்டம்பு லைனில் ஸ்டெம்பு லைனில் வந்தார். நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே அடித்து பார்க்குறாங்களா, பிடிச்சி அடிக்க முடியல. உள்ள சேஃபாகவே போய் லேண்ட் ஆகிட்டாரு. டாட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் பாலோட செகண்ட் ஒன் ஓடி போட்டு வர இழுத்து போட்டிருக்காரு. தெளிவாக கேட்சை போஸ்டாருங்க. இங்கே ஸோ பேட்ஸ்மேன் நகர்ந்து போனதுக்கு வரும் இழுத்து போட்டு பேட்ஸ்மேனாக வல்லுக்கட்டாயமாக ஆட வச்சிருக்காருன்னு சொல்லலாம். விக்கெட் எடுத்திருக்காங்க. நீ பேட்ஸ்மேனா எங்க 777 நபி முதல் பந்தே சுவிட்சுக்கிட்டு தெளிவாக போட்டாருங்க. ஸோ சுவிட்சுக்கிட்டு ஃபுல்லாக ஆடி இருந்தார் அப்படின்னா ஒருவேளை பேட்டில் போனால் கண்டிப்பாக ஸ்டெம்பில் போட்டிருக்கும். ஸோ சைட்டாகவே ஸ்டெம்பு யாக்கிங் லென்த்துக்கு வந்திருக்காரு. யாக்கிங் லென்த்துக்கு வரவும் காலை போட்டு ஸ்டாப் ஆகிட்டார். வேகத்தை பேட்டில் கொடுக்கல, காலில் கொடுத்துருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேர்கனே ஒரு ராக்கெட் லாஞ்சுடு 6 லைனை தாண்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் போயிடுச்சுங்க. இங்கே லாஞ்ச் ஆகிருக்கு. 6 லைனை தாண்டி இங்கே முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. 777. நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஒரு ஸ்லைஸ் பண்ணி விட்டாருங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது ரன்னு கால் பண்ணியிருக்காங்க. ஓடிட்டாருங்க ஃபாஸ்ட்டாக. ஒன்று வந்திருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு பேட்டில் பண்ணலாங்க. இங்கே டாட் பால். 3 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. வச்சுக்க 4வது ஓவர் பட யுவராஜ் பவர் பிளே ஓவர் நல்லா போட்டுருந்தாரு. இந்த முறையும் பேட்டில் தெளிவாக போடல. பந்து தான் வேகமாக வந்து பேட்டில் மோதி இருக்குன்னு சொல்லலாம். பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. எப்படி வந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இங்கே செகண்ட் ஒன் இந்த முறை ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்காரு. அக்ராஸில் கண்ட்ரி திசையில் போயிருக்கு. ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்பு. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கூப்பாட பார்த்தாரு. இதை பற்றி ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். எஸ் செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. அதே பற்றி இதுவும் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெரிச்சு போயிருக்குங்க. செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா, கேட்சுக்கு விக்கெட் இருக்கான்னு பார்த்தா விக்கெட் இருக்குங்க. இங்க முக்கியமான நேரத்தில் நபி அவரோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. இங்க நியூ பேட்ஸ்மேனா இங்கே வசந்த் வந்திருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் முதல் பந்தே சுவிச்சுக்கிட்டு காலில் பண்ணனா டெஃபினட்டாக செம்பில் போட்டிருக்கோம். ஒரு சிங்கிள். 4 ஓவருக்கு 26. இன்னுமே பவுலர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேட்சுக்கான 5வது ஓவர் பட பிரபு வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக உல்டாஸாக கொண்டு வந்து போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு ஃபுல் ஷாட் தெளிவாக ஆடிந்தாரு. சான்ஸ் 6க்கு தாங்க போயிடுச்சு. இந்த ஓவருக்கான முதல் 6 ஒரு மேட்ச் சேஞ்சிங் 6 இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். எவ்ரி ஓவர் 15 ரன் தேவை. ஃபோர்த் ஒன் இந்த முறையும் அதே திசையில் அடித்தாரு. ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா போட்டுங்க ஃபீல்டர். 2வது ரன்னும் ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா, விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. போன பால் தேடம் பேர் செக் பண்ணிட்டு 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் சொல்லிட்டாங்க. 20 பாலுக்கு 53 அடிக்கணும். சதீஷ் வந்திருக்காரு. நீ பேட்ஸ் பண்ணீங்க.
டாட் பால் கொடுத்துருக்காங்க இங்க. போன பால் ரிவ்யூ போயிருந்தாங்க, ரிவ்யூ லாஸ்ட் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, அது வேகமாக போட்டிருக்காரு இங்க பிரபு. டாட் பால் 5 ஓவருக்கு 33. ஒன் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும் இங்க. மேட்சுக்கான அடுத்த ஓவர் 7வது ஓவர் போட மூர்த்தி வந்துருக்காரு. 6வது ஓவர் போட மூர்த்தி வந்திருக்காரு. கார்த்தி நல்ல டேக்கான சார், ஜாலியாக போய் கேட்ச பிடிச்சிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்க கவி வந்திருக்காரு. மறிச்சு அடிச்சிருக்காரு, எங்க போனுச்சுன்னே தெரியல. பால் போயிடுச்சுங்க 6. சத்தியமா தெரியல பால் எங்க அடிஞ்சான்னு. தரையில போனமா இருந்துச்சு, தாண்டி போயிருக்கு 6 இங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு காலில் தாங்க பட்டுச்சு. ஒரு அட்டி காலில் போய் பட்டுச்சு. ஃபீல்டர் சேஃபாகவே இருங்க. 1 2வது ரன் மாற்றிடுறாங்களா, செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேருங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லெக்கம்பேரோட கால். நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே கோவிந்த் வந்திருக்காரு. சூப்பர் டெலிவரி, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்டேக்கர் வித்தே கொடுக்காத பந்து பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. 13 பாலுக்கு 46. இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா, ஃபீல்டர் பாலுக்கு ரெடியா ஜாலியா வந்து 2வது அட்டம்ல கேட்ச் பிடிச்சாருங்க. அடுத்த விக்கெட் 2 டாட்டோட ப்ரெஷர், பெரிய ஷாட் போய் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு இங்க கோவிந்த். 6 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் 7வது ஓவர் பேட்டிங் பவர் பிளேயை சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர் போட இங்க மேட்ச் ஓவர் போட யங்ஸ்டரை நம்பி கொடுத்துருக்காங்க. கருப்பூர் கார்த்திக் 12 பாலுக்கு கிட்டத்தட்ட 8 பால் வெளில அடிக்கணும். ஆட முடியுதான்னு பார்க்கலாம் எப்படி போடுறான்னு பவுலர் யங்ஸ்டர். முதல் பந்து கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு. கண்டிப்பாக இது பவுண்டரியாக இருக்கும். எஸ், முதல் பந்துலேயே ஒரு பவுண்டரி. ரிமனி இருக்க 11 பாலுக்கு 42 அடிக்கணும். 11 பாலுக்கு 42 அடிக்கணும். சூப்பராக போட்டிருக்காரு, அது வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பவர் பிளே. அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை, நேருக்கு நேர். அகைன் ஒரு பவுண்டரி. 9 பாலுக்கு 38 ரன்னாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒன் பால் ஸ்டெப்னோ பால் போட்டிருக்காரு, ஃப்ரீ ஹிட் பால். ஸோ 9 பாலுக்கு 37 தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஹிட்டும் அதில் ஒரு பாலாக இருக்க போகுது. இந்த முறை நேருக்கு நேர் லோ ஃபுல் டாஸாக அங்கே ஃபீல்டரை ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். 1 மோர் பவுண்ட்ரி இங்கே ஆடாக வச்சுருக்காங்க. 8 பாலுக்கு 33. ஃபிஃப்த் ஒன் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி, முக்கியமான டெலிவரி. எக்ஸலண்ட் டாட் பால். சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஓவர். கடைசி 6க்கு 33 மாற்றிருக்காங்க. 6க்கு 33 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். 6 பாலுக்கு 32 அடிக்கணும். ஒரு ஃபுல் ஷாட் நின்ன இடத்துலேருந்தே ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா நல்லா ஸ்டாப்புங்க எங்கள் ஃபீல்டர் யங்ஸ்டர். போன ஓவர் நல்லா போட்டு கொடுத்தா கார்த்தி. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஆனாரு, ஆனால் அங்கே ஃபீல்டர் வாட்டர் ஸ்டாப்புங்க. கேட்சே பிடிச்சி மாற்றிட்டாரு. இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேனா இங்கே கவி வந்திருக்காரு. ஆக்கிங் லென்த் ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஏற்கனவே ஏந்தி விட்டுருக்காரு. லாப்டர் ஒன் போயிடுச்சுங்க 6. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு ஆட பார்த்தாரு. கேப்ல தான் போயிருக்கு. ஸோ இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் இந்தியன் ஸ்டார் பாய்ஸ் மேலே பச்சைக்குடி. மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் மணி. எக்ஸலண்டான இன்னிங்ஸ், சூப்பராக ஆடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். 40 ரன்னு கிட்டத்தட்ட பதிவு பண்ணியிருந்தாரு. 2 இன்னிங்ஸ்.